யோகி ராம்தேவ் கடந்த 80வது தின சுதந்திர தின நிகழ்ச்சியில மோடி அவர்களுக்கு பல்வேறு அறிவுரை சொன்னாரு. குறிப்பாக மாணவர்களை பகச்சுக்காதீங்க, மாணவர்களுடைய நலன் சார்ந்த நடங்கன்னு சொல்லக்கூடிய அடிப்படையில இந்த யோகி ராம்தேவ் என்று சொல்லக்கூடியவர் தனது கருத்துக்களை முன் வச்சாரு. இன்னைக்கு திடீர்னு என்ன மாற்றமோ மாயமோ தெரியல, மீண்டும் இந்த பாஜக அரசு இந்த மோடிக்கு அடுத்த சில அறிவுரைகளை முன்வைக்கிறாரு. என்னன்னா, இந்த நாட்டுல இந்துக்கள், முஸ்லிம்கள் இவர்கள் மத்தியில பிரச்சனையே கிடையாது, இவர்கள் ஆபத்தானவர்களும் கிடையாது, இவர்கள் ஒற்றுமையோடு தான் இருக்கிறாங்க. ஆனால் இங்க ஆபத்தான நிலையில யாரு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, சிறுவர்கள், குழந்தைகள், மாணவர்கள் இவர்கள் தான் குறிப்பாக ஆபத்தில் இருக்கிறாங்க. ஜென்சி மற்றும் ஆல்பா குழந்தைகள் ஆபத்தில் இருக்கிறாங்க. சோ இவர்களை நீங்க போக்கஸ் பண்ணுங்க, இவர்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை செஞ்சு கொடுங்க, குறிப்பாக கல்வி, மருத்துவம் போன்ற விஷயங்களை நீங்க தாராளமா செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மோடி அரசுக்கு மீண்டும் அழுத்தம் திருத்தமாக கோரிக்கைய இன்னைக்கு யோகா ராம்தேவ் அவர் முன் வச்சிருக்கிறாரு. இவர் ஆல்ரெடி பல்வேறு சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசினா கூட இந்த சுதந்திர தின நிகழ்ச்சியில இருந்து தொடர்ந்து இன்னைக்கு பாஜகவுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. அதுல குறிப்பாக இந்த மாணவர் போராட்டம் நடக்குது, அதுல அந்த 3 விஷயங்களை மேற்கோள் காட்டுறாரு. உதாரணத்துக்கு டெல்லியில நடந்த அந்த நீட் தாழ்வு கசிவு இருக்குல்ல, அது சம்பந்தமா நடவடிக்கை எடுன்னு சொல்றாரு. அதே போல இந்த அரசு தேர்வு முறைகள் இருக்குல்ல, ஜார்க்கண்ட்ல நடந்துச்சுல்ல, அது சம்பந்தமான நடவடிக்கை எடுன்னு சொல்றாரு. இன்னும் அடிப்படை தேவையா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லிட்டு இன்னைக்கு யோகி ராம்தேவ் தனது கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அப்படிங்கும் போது இங்கு அரசியல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு பாஜக யோசிக்கணும் அப்படிங்கிற நிலையை நோக்கி பல்வேறு விதத்துல இந்த விஷயங்கள் பேசப்படுது. ஏன்னா இதே டோன்ல தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி RSS உடைய தலைவர் மோகன் பகவத்தும் தனது கருத்தை முன் வச்சிருந்தாரு. அவரு என்ன சொல்றாருன்னா, நம்ம என்ன பண்ணணும், ஆல்பா குழந்தைகள், ஜென்சி குழந்தைகள்கிட்ட நம்ம கல்வியை சேர்க்கணும், நாம் அவர்கள்ட்ட நல்ல விஷயங்களை போதிக்கணும், அவர்கள் தீவிரவாதிகள் கிடையாது, அவர்கள் இந்த நாட்டுக்கு எதிரானவர்கள் கிடையாதுன்னு சொல்லிட்டு RSS ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு, பாஜகவுக்கு பாடம் எடுப்பது போல சில விஷயங்களை உருவாக்கிட்டு இருக்கு. அப்ப இதுல இருந்து தெள்ள தெளிவா தெரியுது, இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ஆல்பா ஜென்சி குழந்தைகள் தான் எதிர்காலமா இருக்கு, இவர்கள் கையில தான் நாடு இருக்கு. அப்படிங்கறதுனால தான் 80 சுதந்திர தின நிகழ்ச்சியில கூடி மோடி அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருப்பாரு. என்னன்னா, இனி வரக்கூடிய காலத்துல 2040க்குள்ள 47க்குள்ள இந்த இந்தியா வல்லரசு ஆகணும்னா அதற்கு மாணவர் சக்தி, இளைஞர்களுடைய சக்தி ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு அந்த ஜென்சி விஷயங்களை ஓரளவு அவர் கோட் பண்ணிட்டு போயிருப்பாரு. சோ இந்த இடத்துலதான் அடுத்து ஒரு பெரிய ஒரு புரட்சி வெடிக்குது. என்னன்னா, அதே சுதந்திர தின நிகழ்ச்சியில மோடி அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். சோ இந்த வார்த்தை தான் இன்னைக்கு பற்றி தீயாக மாறிக்கொண்டு மாணவர்கள் மத்தியில ஒரு பெரிய புரட்சி இன்னைக்கு ஏற்படுத்திடுச்சுன்னு சொல்லலாம். அது என்ன வார்த்தைன்னு கேட்டீங்கன்னா, திமாக்கி நக்சல் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. அதாவது மதிமுழுக்கவே இவங்களுக்கு நக்சல் பாடியுடைய சிந்தனையில தான் இருக்கிறாங்க சில நபர்கள் சொல்லிட்டு அவரு இந்த திமாக்கி நக்சலை பத்தி சொல்றாரு. அதாவது நாடு முழுக்க இந்த நக்சல் சிந்தனை கொண்டவர்கள், மாவோயிஸ்ட் சிந்தனை கொண்டவர்கள், இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள், கலவரத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் பெருமளவுல இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் நம்ம ஒழிச்சு கட்டிட்டோம், அழிச்சிட்டோம். ஆனா நாட்டுல இன்னும் பல்வேறு இடங்கள்ல இது போன்ற அந்த நக்சல் சிந்தனை கொண்டவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவர்களை தேடி கண்டுபிடிச்சு நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா இந்த நாட்டுல பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லக்கூடிய அடிப்படையில அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஆனால் நேரடியாக அவர் யாரை சொல்ல வர்றாருன்னு கேட்டீங்கன்னா, பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய மக்கள் விரோத கருப்பு சட்டங்களுக்கு எதிராக போராடக்கூடியவர்களுக்கு மென்ஷன் பண்ணும் விதமாக தான் இந்த திமாக்கி நக்சல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துது. இந்த திமாக்கி நக்சல் அப்படிங்கிற வார்த்தைக்கு எதிர்வாதமாக காங்கிரஸ் தரப்புல இருந்து பல்வேறு எதிர்வாதங்கள் வைக்கப்படுகிறது. அதே போல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மெஹபூப் முஃப்தி கூட நேற்று அதுக்கு எதிர்வாதம் வச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்க ஆர்டிகல் 370 அவங்க கேட்கறாங்க, இவங்க தரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 370 யாரு கேட்கறாங்களோ அவங்க எல்லாம் திமாக்கி நக்சல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பாஜகவுக்கு எதிராக யார் யார் செயல்படுறாங்களோ அவங்க எல்லாமே திமாக்கி நக்சல் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. சோ இதனாலதான் இன்றைய தினம் ஒரு புதிய கட்சி ஆரம்பமாயிருக்கு. சில மாதங்களுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்துடைய ஒரு மூத்த வழக்கறிஞராக இருந்த நீதிபதி சூரியகாந்த் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க எல்லாம் கரப்பாம்பூச்சி மாதிரி சும்மா வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கீங்கன்னு சொன்ன அந்த வார்த்தையின் விளைவாக கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டின்னு சொல்லிட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டி உருவாக்கி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி டெல்லியில போராட்டங்கள் ஏற்படுத்தி நீட் தாழ்வு கசிவுக்கு எதிராக பெரிய உண்ணாவிரதத்தை முன்னெடுத்து கல்வி அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் பதவி விலகக்கூடிய அளவுக்கு தனது வீரியத்தை நிரூபிச்சிச்சு. இன்னைக்கு மோடி அவர்கள் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை இன்னைக்கு புதுசா உருவாயிருக்கு. அந்த உருவான கட்சியுடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல திமாக்கி நக்சல் பார்ட்டி உருவாகி விட்டது. உருவாகி ஒரு நாள்லயே கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ஃபாலோவர்ஸ், இன்னைக்கு லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் திமாக்கி நக்சல் பார்ட்டியை நோக்கி வேகமா போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு இது ஒரு பெரிய புரட்சியா பார்க்கப்படுது. அப்ப இன்னைக்கு விஜய் சொல்ற மாதிரி தான், இங்க டிவிக்கே டிஎம்கேக்கு மத்தியில் தான் போட்டிங்கிற மாதிரி இங்கு பாஜக விஸ் காக்ரோச் ஜனதா பார்ட்டி, பாஜக விஸ் இந்த பக்கம் இன்னைக்கு திமாக் நக்சல் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாணவர்களை நோக்கி
எந்த சமூக போராளிகளை நோக்கி ஒரு முத்திரையை குத்த இந்த பாஜக விரும்புதோ அவர்கள் இன்னைக்கு இணையத்தின் வழியாக ஒரு பெரிய புரட்சியை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியுது. ஸோ இந்த திமாக்கி நக்சல் பார்ட்டி உருவாயிருச்சு. இன்ஸ்டாகிராம்ல இவங்களுடைய திட்டங்கள் என்ன, கொள்கைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இனி போக போகதான் தெரியும். இதோடைய தலைவர் யாரு அப்படின்லாம் தெரியல. பட் இந்த விஷயம் என்பது மிகப்பெரிய பேசுபொருளா இன்னைக்கு இருக்கு. ஸோ இந்த திமாக்கி நக்சல் அப்படின்னு சொன்ன பின்னாடி இந்த நக்சல் அப்படிங்கிற வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்னு பல பேருக்கு தெரியல. அதை நம்ம இங்க பாத்துருவோம். நக்சல் அப்படிங்கிற வார்த்தை 1967 தான் உருவாச்சு. 1967 மேற்கு வங்கத்துல ஒரு கிராமத்துடைய பேர் தான் இந்த நக்சல், அதாவது நக்சல் பாரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நக்சல் பாரிங்கிற கிராமத்துல 1967 பாத்தீங்கன்னா ஒரு புரட்சி வெடிக்குது. என்னன்னா, நிலமற்ற விவசாயிகள், பழங்குடி மக்கள் வந்து எங்களுக்கு நிலம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு நில உரிமைக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அப்படி இந்த நில உரிமைக்கான போராட்டங்களை முன்னெடுக்கும் போதுதான் அங்கு சில முக்கியமான இடதுசாரி தலைவர்கள்லாம் வந்து அதுல கலந்து கொண்டு அவர்கள் ஒரு கொள்கை எடுத்துட்டு வர்றாங்க. அதுதான் மாவோவுடைய கொள்கை. ஸோ மாவோவுடைய கொள்கையை எடுத்துட்டு வந்து அந்த போராட்டங்களை அவங்க வீரியப்படுத்த இறுதியாக அவங்க மாவோயிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கிட்டாங்க. ஸோ அவர்கள் கிட்டத்தட்ட சில இடங்கள் அந்த ஆயுதம் தூக்கிய நிலை அப்படிங்கிற மாதிரி வந்தனாலேயே அது ஒடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி வரலாறு எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த நக்சல் அப்படிங்கிற அந்த கிராமத்துடைய பேர் தான் பின்பு நக்சல் பாரி, மாவோயிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் அது அடையாளப்படுத்தப்படுது. ஸோ அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு என்ன பண்றாரு மோடி அவர்கள் வேறொரு கண்ணோட்டத்திலிருந்து அடையாளப்படுத்துவதற்காக, அவர்களை இந்த சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்காக நக்சல் பாரி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையில தான் இவர் திமாக்கி நக்சல் அப்படிங்கிற வார்த்தையை இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு வார்த்தை இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில அது அப்படியே நீ நெகட்டிவா கொடுக்குற அப்படியே பாசிட்டிவா வாங்கி அதை அப்படியே புரட்சிகரமா மெருகேற்றி நான் மாணவர்கள் மத்தியில அதை கொண்டு போய் சேர்ப்பேன். அதன் வழியாக உனக்கு எதிரான, உனது தீய சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு போராட்டங்களை முன்னெடுப்பேன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த திமாக்கி நக்சல் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய அமைப்பு உருவாயிடுச்சு அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்த வெற்றி தான் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஜார்க்கண்ட்ல மாணவர்கள் கிட்டத்தட்ட 24 நாளுக்கு மேல நடந்த போராட்டத்தின் விளைவாக இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அவங்க வந்து ஈட்டியிருக்கிறாங்க. இந்த வெற்றி என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, ஜார்க்கண்டுடைய அரசு 3 அமைப்புகள், தனியார் அமைப்புகள் தான் அந்த அரசு தேர்வுக்கான, நுழைவுத் தேர்வுக்கான அந்த விஷயங்களை வந்து மேற்கொண்டுட்டு இருந்துச்சு. அந்த 3 அமைப்புகள் JSSC, CGL, அதே போல TDBL என்று சொல்லக்கூடிய இந்த 3 அமைப்புகள் இனிமேல் தேர்வு நடத்தாதுன்னு சொல்லிட்டு அந்த தேர்வு முறைகள் அனைத்தையுமே ரத்து செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க அந்த அரசு கொடுத்தனால ஜார்க்கண்ட்ல 24 நாளுக்கு மேல போராட்டம் எடுத்துக்கொண்டிருந்த மாணவர்கள் மிகப்பெரிய அளவுல சந்தோஷப்பட்டு இன்னைக்கு எல்லா பக்கமும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய மாணவருடைய வெற்றி. ஆனா இது முழுமையான வெற்றியான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா இந்த விஷயம் CBIக்கு போயிருக்கு. CBI விசாரிச்சு அது ரீதியான நடவடிக்கை வரும்போது தான் அது ஒரு முழுமையான வெற்றியா இருக்கும். ஏன்னா இதற்கு முன்பு ஒரு 3 முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் பதவி விலகினாங்க. அதற்கு அடுத்து இன்னைக்கு இந்த தேர்வு முறை ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஆனா CBI வெளியான விசாரணை வழியாகத்தான் இதற்கு யார் யாரெல்லாம் உடந்தையா இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆவணப்படுத்தக்கூடிய சமயத்துல அப்பதான் நமக்கு என்ன பண்ணும், அதோடைய விசாரணையில கிடைக்கக்கூடிய தீர்ப்பு தான் நமக்கு வெற்றியை கொடுக்கும்னு சொல்லிட்டு இந்த ஜார்க்கண்ட் மாணவருடைய போராட்ட விஷயங்களை பார்க்க முடியுது. இதுல குறிப்பாக ஒரு 16 நாள் கிட்டத்தட்ட தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்த மாணவருடைய தலைவராக இருக்கக்கூடிய தேவேந்திரன் என்று சொல்லக்கூடியவர் வந்து இன்னைக்கு அந்த 16 நாள் இருந்த உண்ணாவிரதத்தை வந்து முடிச்சுட்டு இந்த போராட்டத்துடைய வெற்றியில வந்து இன்னைக்கு மாணவர்களோட கலந்துருக்கிறார் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்குது. ஸோ அதுக்கு அடுத்த வெற்றியை நம்ம பார்க்கணும்ல. நேற்று ஒரு செய்தி பார்த்தேன்ல, UGCயுடைய நெட் தேர்வுல வந்து அந்த தேர்வுத்தாள், வினாத்தாள் இருக்குல்ல, அதுல வந்து பல்வேறு குளறுபடிகள் இருந்துச்சு, பிழைகள் இருந்துச்சுன்னு சொன்னேன்ல. அது ரீதியான சில மாணவர்கள் போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. ஸோ அதன் விளைவாக கிடைத்த மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த NTA என்று சொல்லக்கூடிய நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி இருக்குல்ல, இந்த ஏஜென்சியை சார்ந்த கிட்டத்தட்ட 50 பேர்கள் அந்த வினாத்தாளை உருவாக்குறதுல பணியாற்றிய 50 கல்வியாளர்கள் யார் யார் இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்காங்களோ இவங்க எல்லாத்தையும் இன்னைக்கு பணி நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்குது. அப்ப மாணவர் போராட்டம் அடுத்தடுத்த வெற்றிகளை இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கும் போது நீ மாணவர்கள் தான், குறிப்பாக இந்த ஜென்சி இளைஞர்கள், ஆல்பா குழந்தைகள் தான் இன்னும் எதிர்காலத்துல இந்த பாஜக இந்த சங்கி கும்பலை வீழ்த்தக்கூடிய இடத்துல முன்னணியில செயல்பட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியுது. எப்பயும் சொல்ற மாதிரிதான் சொல்றேன், வடக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது, தெற்கு தேய்ந்து கொண்டிருக்கிறது, தமிழ்நாடு அகல பாதாளத்துல போயிட்டு இருக்கு. ஏனென்றால் இங்கு தற்குறியுடைய ஆட்சி, தற்குறியுடைய ஜென்சி ஆல்பா குழந்தைகள், ஆர்வ குழந்தைகள், கவர்ச்சி குழந்தைகள் இன்னைக்கு ஒரு தவறான சித்தாந்தத்தின் அடிப்படையில் பின்னாடி போய் இன்னைக்கு நாசமாயிட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது. அடுத்து உத்தரப்பிரதேசத்துடைய மாநில அமைச்சர் ரகுராஜ் சிங் இன்னைக்கு சர்ச்சை மிகுந்த கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாரு. உத்தரப்பிரதேசத்துல இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி, அதே போல சமாஜ்வாதி கட்சியுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ், இந்த 2 நபர்களையும் கடுமையான முறையில் இன்னைக்கு இவர் விமர்சனம் பண்றாரு. எந்த அளவுன்னு கேட்டீங்கன்னா, உங்களை எல்லாத்துக்கும் முஸ்லிம்களுடைய வாக்கு வேணும், அதுக்காகவே முஸ்லிம்களை நீங்க ஏமாத்தி பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்குறீங்க. ஒரு பக்கம் ராகுல் காந்தி குருடர், மற்றொரு பக்கம் அகிலேஷ் யாதவ் தொழுநோய் பிடிச்சவரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்கள் முஸ்லிம் வாக்குகளுக்காக பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க, அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் எங்களுக்கு, பாஜகவுக்கு
எங்களுக்கு முஸ்லீம் வாக்கே தேவை கிடையாது, இந்துக்கள் வாக்க வைத்தே மீண்டும் உத்தரப்பிரதேசத்துல எங்களால வெற்றி பெற முடியும் சொல்லிட்டு இன்னைக்கு இந்து முஸ்லீம் பிரிவினைவாதத்தோடு அல்லாமல் முஸ்லீம்களை அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு வேலையும் இந்துத்துவ கொள்கையை தூக்கி பிடிக்கக்கூடிய வேலையும் இன்னைக்கு இந்த பாஜகவுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுராஜ் சிங் செஞ்சுட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது உள்ளளவு உத்தரப்பிரதேசத்துல ஒரு பதற்றமான நிலையை உருவாக்கி. அடுத்து இன்னைக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கும் அமித்ஷாவுக்கும் மத்தியில மிகப்பெரிய வார்த்தை போர் உருவாகிட்டு இருக்கு. ஒருத்தர் மாறி மாறி விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல மல்லிகார்ஜுன கார்கே ஒரு நிகழ்ச்சி, கோவால நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில அவர் பேசும்போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. என்னன்னா, இந்த அமித்ஷா இருக்காருல்ல, இவரெல்லாம் நான் பார்த்து வளர்ந்த பையன், நான் எம்எல்ஏ ஆகும் போது அவன் சின்ன பையனா குட்டி பையனா அமித்ஷா இருந்தான், அவன்லாம் இன்னைக்கு எனக்கு எதிராக பேசுறானான்னு சொல்லிட்டு அமித்ஷாவுக்கு எதிராக என்ன பண்றாரு மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. அதாவது, நான் நின்று பயணிச்சுட்டு இருக்கும் போது, நான் திண்ணையை பிடிச்சி நடக்கும் போது நீ என்னைய பிடிச்சி நடந்தவன் தான் அப்படிங்கிற மாதிரிதான் அவர் சொல்ல வராரு. சோ இந்த டோன்ல சொன்னனால இந்த பக்கம் அமித்ஷாவுக்கும் பாஜகவுடைய தலைவர்களுக்கும் ஒரு பெரிய கோபம் வந்துருச்சு. எங்களது உள்துறை அமைச்சரே நீ கேலி பண்றியா, சின்ன பையன் சொல்லி நக்கல் பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு விமர்சனங்களை முன் வச்சுட்டு, மேலும் இந்த பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ் தலைவர்கள் தொடர்ந்து இந்த RSS பிஜேபி இவர்கள் எல்லாமே பதிவு செய்யப்படாத நிலையில் இருக்கிறாங்க, இவர்கள் எல்லாமே நிச்சயமாக இந்த நாட்டுல இருக்கக்கூடாது, தடை செய்யணுங்கிற அந்த விமர்சனங்களுக்கு பாஜகவுக்கு பதில் கொடுக்கக்கூடிய சமயத்துல பாஜக அதுக்கு திருப்பி ஒரு பக்கம் பதில் கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தொடர்ந்து இங்க போயிட்டு இருக்கு. மற்றொரு பக்கம் இன்னைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கரப்பான்பூச்சி கட்சி இருக்குல்ல, இது டெல்லியில நடத்தின அந்த போராட்டத்துல காவலர்கள் பெருமளவுல குவிக்கப்பட்டாங்க. ஆனால் காவலர்கள் அல்லாத, காவல் சீருடை அணியாத பல்வேறு சங்கி கும்பல்கள் அன்யூனிஃபார்ம்ல வந்து லத்தியோட பல்வேறு மாணவிகள் மேல தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய கொடூர செயல்களில் ஈடுபட்டாங்கல்ல. சோ இதை இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வழக்குல எடுத்து, உச்சநீதிமன்றம் இன்னைக்கு என்ன பண்ணிருக்குன்னா, இந்த காவலர்கள் கொடூர சம்பவத்துல ஈடுபட்டாங்கல்ல, இவர்கள் மேல வழக்கு தொடுக்கணும், குறிப்பா விசாரணை நடத்தணும் அப்படிங்கறதுக்காகவே ஒரு குழுவை அமைச்சிருக்கு. சோ இந்த குழுல பாத்தீங்கன்னா முன்னாள் நீதிபதிகள், அதே போல முன்னாள் டிஜிபி, முன்னாள் காவல் ஆய்வாளர்கள் சொல்லிட்டு பல்வேறு பொறுப்புல இருக்கக்கூடியவர்களை ஒன்று திரட்டி இன்னைக்கு ஒரு குழு அமைச்சு இந்த காவல்துறைகள் மாணவர்கள் மத்தியில் என்னென்ன அத்துமீறி கொடூர செயல்கள் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஆய்வு நடத்தி எங்களுக்கு கூடுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கான விஷயங்கள் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் முன்னெடுத்து விசாரணையை இன்னைக்கு தொடங்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்கு. இதோடு சேர்த்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய தலைவர் அபிஜித் இன்னைக்கு இந்தியா முழுக்க பல்வேறு அரசு பள்ளிக்கூடங்கள்ல ஸ்கூல் திக் கரோ என்று சொல்லக்கூடிய ஸ்கூல்களை, பள்ளிக்கூடங்களை மறுசீரமைப்பு செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து இன்னைக்கு பெரிய அளவுல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. சோ அந்த சம்பவத்துல கூட நேற்று சொன்னோம், மேற்கு வங்கத்துல ஒரு முஸ்லிம் சகோதரர் அப்படி ஆய்வு செய்யக்கூடிய சமயத்துல அவரை அடித்து துன்புறுத்தும் போது அவருடைய தந்தையும் கொண்டுட்டாங்கிற செய்தியை நான் சொன்னேன். சோ இந்த விஷயத்துல இன்னைக்கு பல்வேறு பள்ளிக்கூடங்களை ஆய்வு செய்யும் போது ஒரு விஷயத்தை இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு அபிஜித். என்னன்னா, இந்த பாஜகவுடைய அமைச்சர்கள் தலைவர்கள்லாம் பெரிய விதத்துல பேசிட்டு இருக்கீங்களே, இங்க அரசு பள்ளி மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்களே, இவர்களுடைய வலியும் வேதனையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படி நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தா உங்க வீட்டு குழந்தைகள் இருக்குல்ல, அந்த குழந்தைகள் எல்லாமே இந்த அரசு பள்ளிக்கூடங்களுக்கு ஒரு நாளாச்சு கடைசிக்கு அனுப்புனாதான் உங்களுக்கு அதோடைய அருமை தெரியும். இந்த குழந்தைகள் எவ்வளவு கஷ்டப்படுது, இங்க எந்த அளவு கட்டமைப்புகள் இல்ல, கழிப்பறை இல்ல, தண்ணீர் இல்ல, அடிப்படை வசதிகள் இல்லை அப்படிங்கிற விஷயங்களை உங்களுக்கு குழந்தைகள் புரிந்து கொள்ளும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை முன்னெடுத்து இன்னைக்கு கேள்வியா அபிஜித் முன் வச்சிருக்காரு. இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு மறக்காம நமது பேட்டை டிவி சேனலை சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.